இங்க ஒரு ஜெயில் அதிகாரியோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்த்த பாட்டி சோகமா வெளியில வராங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் வராரு. உங்க பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் ஆனான்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ள இவரு பேர பிறந்த சந்தோஷத்துல உள்ள போயிடுறாரு. உள்ள போய் பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாரு. அடுத்த நாள் கோவமா ஜெயிலுக்கு போயிட்டு கைதிங்க எல்லாம் அசம்பிள் ஆக சொல்றாரு. இப்ப எல்லா கைதுமே அசம்பிள் ஆயிடுறாங்க. அந்த குழந்தைக்கு என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பிளாக் பீப்புளா இருக்காங்க. அந்த குழந்தையும் அதே ஜாடியில இருக்கு. ஏன்னா 10 மாசத்துக்கு முன்னாடி இவரோட பொண்ணும் மாப்பிளையும் இங்க வந்து தங்கி இருப்பாங்க. சோ இந்த ஜெயில் அதிகாரி யாரு பார்த்த விளையாடான்னு சொல்லிட்டு ஒரு ஜெயில் கைதிங்கிட்டையும் பேச வச்சு பாக்குறாரு. ஆனா அந்த குழந்தை அங்க இருக்கிறவங்க யார் ஜாடியிலுமே இல்ல. கடைசியா ஒருத்தன் பேஸ் கிட்ட வைக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க பொண்ணு குழந்தைய வாங்கிக்கிறா. இவரும் குழந்தைய கொடுக்கறதுக்கு திரும்புறாரு. இப்ப அந்த ஜெயில் கைதி சிரிக்கிறான். இதை இவர் நோட் பண்ணிடுறாரு. பாத்துட்டு டேய் நீ தானே அது உண்மையா சொல்றான்னு கேக்குறாரு. உடனே மத்த ஜெயில் கைதிங்க எல்லாம் நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி எல்லாருமே கலாய்க்கிறாங்க. இப்ப அந்த ஜெயில் அதிகாரி யாருன்னு தெரியல, அவன் மட்டும் என் கையில மாட்டானா அவ்வளவுதான் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஐயோ டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான்.